சிவா சிவாய போற்றியே நம சிவாயம் போற்றியே பருக்கும் ஈசனே அப்படின்னு சொல்ற மாதிரி 2021 கொரோனா வந்து பிச்சைக்காரவங்க சாப்பிட முடியாம படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தப்ப தம்பி சாலிகிராமம் பஸ் ஸ்டாப் பக்கத்துல 5 வருஷமாடா தக்காளி சோறு பிரியாணி சோறுலாம் இல்லடா பிரியாணி சிக்கன் பிரியாணி போட்டவருடா அதை தாண்டா அந்த படத்துல காட்டுறாங்க. எனக்கு பிடிக்கிறதும் சிக்கன் பிரியாணி தான் காட்டி இருக்கிறாரு. அப்படி பிச்சைக்காரன் கூட வீடு வாசலோட நல்லா வாழணும், பிச்சை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏன் ஒரு பிச்சைக்காரனை வந்து ஒரு பணக்காரனை பணம் போட்டு அவனுக்கு கொல்ல பாக்குறாங்க, அதுல இருந்து தப்பிச்சு ஒரு குழந்தைக்கு 10,000 கோடியை கொடுத்து குபேரனா வாழ்றாரு. இதுதான் கதை. சூப்பரா எடுத்திருக்காங்க. நாகார்ஜுன் சாருக்கு ஒரு சலாமு, மனோரஞ்சன் சார்பாக உங்களுக்கு ஒரு சலாமு. அப்படி ஏன்னா மனோரஞ்சன் என் குருநாதர், ஓகேவா, அவரும் இப்ப உயிரோட இல்ல, அதனால சலாமு. அந்த அளவுக்கு கதை களத்தை அழகா கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. வேற உள்ள வந்து படத்துல நீங்க எவ்வளவு கோடி கோடியா செலவு பண்ணியிருந்தாலும் உள்ள கதை நல்லா இருந்து மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் கண்டிப்பா சக்சஸ் தான். அதே நேரத்துல உள்ள ஒண்ணுமே இல்லாம அதை வந்து நீங்க எவ்வளவு பாசிட்டிவா வெளியே வந்து கூவி 50 ரூபாய்க்கு கூவ சொன்னா 500 ரூபாய்க்கு கூவுறாண்டா அப்படிங்கிற அளவுக்கு கூவினாலும் படம் ஓட போறது இல்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோல வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் கூவி பாசிட்டிவா நெகட்டிவ் கொடுத்துடலாம். செகண்ட் தேர்ட் டேஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும், வெளில தெரிஞ்சிடும். உங்களுக்கு புக் மை ஷோ போனாலே தெரிஞ்சிடும்ல. ஸோ எனக்கு என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஓப்பனா சொல்லணும்னா இது ஒரு அவார்ட் மூவிஸ்க்கான படம். நீங்க எவ்வளவுதான் இது பண்ணாலுமே கண்டிப்பா அதுக்கான தனுஷ் சாருக்கான ரெகனைஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா படத்துல வந்து அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணிருக்காரு. பட் மக்கள் கிட்ட இருந்து அந்த ஒரு ஹைப் கிடைக்குமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. தனுஷ் ஃபேன் இல்லை, பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தனுஷ் ஃபேன் தான் நான். குபேரா படம் வந்து சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கு. சில சீன் எல்லாம் வந்து அழுகிற மாதிரி இருக்கும், ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸா இருக்கும், நல்லா கருத்தா சொல்லியிருக்காங்க. மெசேஜ் தான் வந்து பிச்சைக்காரனு கூட ஒரு மனுஷனா பார்க்கணும், பிச்சைக்காரனுக்கும் மரியாதை கொடுக்கணும், அது கூட ஒரு உயிரா நான் நினைக்கணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிய வச்சிருக்காங்க. தமிழ் படமா இருக்கு, தெலுங்கு படமா இருக்கு, எல்லா லாங்குவேஜும் பார்க்கலாம், பக்காவா எல்லா லாங்குவேஜும் பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். கருத்துன்றது வந்து பிச்சைக்காரங்களும் எல்லாரும் ஒண்ணுதான், யாரையும் வந்து தப்பா நினைக்க கூடாது, எல்லாருமே ஒண்ணுதான்றது தான் கருத்து, இது படத்தோட கருத்து. தனுஷ் இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஸ்கிரிப்ட் தான் ப்ரோ, ஸ்கிரிப்ட் அப்புறம் வந்து சோசியல் மெசேஜ், அவ்வளோதான், எல்லாம் சூப்பர், வேற லெவல் ப்ரோ படம். ஆனா வந்து இது வரைக்கும் தனுஷ் வந்து ஒரு இது வரைக்கும் நச்ச படத்துக்கு இந்த படத்தோட டேட்டிங் வந்து அதுக்கு மேலே இருக்கும், அதுக்கு வேற லெவல். இது என்ன ஒரு மாஸ் மூவியா இல்ல வந்து கிளாசிக் மூவி தான், கிளாசிக் மூவி, ஃபீல் குட் மூவி, எல்லாமே நல்லா இருக்கும். மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு? டிஎஸ்பி எல்லாம் செதுக்கி வச்சுக்கிறாரு மியூசிக்ல, அந்த மாதிரி ஒரு சீனோ கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ, கூஸ் பம்ப்ஸ் ஒரு சீனோ நல்லா இருக்கும். நல்லா எல்லாரும் பார்க்கலாம் இந்த படம், நல்லா இருக்கும். இந்த படத்துல பெஸ்ட் சீன் என்னன்னு சொல்லுவீங்க? பெஸ்ட் சீன்னா வந்து கோயில் தான் ப்ரோ, ஒரு கோயில் சீன் வரும், நல்லா இருக்கும், ஃபுல்லா செம்மையா இருக்கும். அப்புறம் வந்து சீன் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் இப்போ வந்து அவரை வந்து பிச்சை எடுக்க விட்டது தான் பெஸ்ட் சீன்றான். வந்து இப்போ வந்து வில்லனை வந்து பிச்சை எடுக்க விட்டாங்களா, அதுதான் ப்ரோ பெஸ்ட் சீன் இந்த மூவிலேயே. தனுஷ் படத்துக்கு அவார்டு தான் கிடைக்குமா? கிடைக்கும் ப்ரோ, கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான ஆக்டிங் வந்து நல்லா தான் பண்ணிக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுறாரு கூட, நல்லா கிடைக்கும். அந்த பாட்டு பொதுவா தமிழக மக்களுக்கே எழுதியிருக்காங்க. கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் நீ நீ அதுதான் உனக்கு எஜமானன். அது மாதிரி உனக்கு கையில கம்மியா காசு இருந்துச்சுன்னா அது வந்து நம்மள ஆளும், அதிகமா இருந்துச்சுன்னா அது நம்மள ஆளுன்றத சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் சொன்னதுதான். கண்டிப்பா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும், நேர்மையான வழியில கிடைக்கணும். அதர்மமான வழியில கிடைச்சிச்சுன்னா என்ன பாடு படணும் அப்படின்றத இந்த படம் படுத்தி காட்டி இருக்குது. குபேரன் கண்டிப்பா ஆல் ஓவர் இந்தியால, அதாவது 5 மொழியில போட்டிருக்காங்க. 5 மொழியிலயுமே தனுஷ உயர்வாதான் பேசுவாங்க. இது வந்து சத்தியம் சத்தியம் சத்தியம், ஓகேவா? ரொம்ப பாராட்டணும். ஓப்பனா சொல்லணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. பயங்கர டாக்குமெண்ட்ரியான மூவிஸ் எடுக்கிறது அவ்வளவு இதுல கொடுத்துருக்கலாம். நிறைய சீன்ல உங்களுக்கு ரியாலிட்டியா நடிச்ச விஷயம், அவர் லைஃப்ல ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிஸ் இருக்கிறது அவருக்கு பெஸ்ட் தானே. அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிருக்கலாம்ல. இந்த ஒரு ஏன்னா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான மூவிஸ் இது. ஓப்பனா சொன்னா கண்டிப்பா அந்த ஒரு சக்சஸ் அவருக்கு போதும்னு நினைக்கிறேன். வசூல் ரீதியா வெற்றிங்கிறதெல்லாம் தாண்டி அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். சிவா சிவாய போற்றியே நம சிவாயம் போற்றியே பருக்கும் ஈசனே அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்த தளபதி யாருன்னு சொல்லிட்டு போட்டி போடுறாங்க.
இந்த டைம்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி மூவி எடுத்தா தனுஷ்கான வேல்யூ கம்மியாகாதா? நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆனா அவரோட கெரியர்ல இது ஒரு பெஸ்டா இருக்குமே, நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல நம்ம ஒரு ஆக்ட் பண்ணிருக்கோங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம்ல. ஏன்னா சூசிங் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட முடியாதுங்க. அவங்களோட மைண்ட் செட்ல என்ன இருக்கு. ஆக்சுவலி வந்து நீங்க அடுத்த தளபதி யாருன்னு சொல்றீங்க, அசுரன் இன்னைக்கும் போட்டா ஓடும், ரீ ரிலீஸ் பண்ணுங்க. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஆடுகளம் இப்ப போட்டாலும் ஓடும், பொல்லாதவன் தேட்டரு பயங்கர வைப்ல இருக்கும். இதை தாண்டி வேற என்ன வைப் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அந்த மாதிரி மூவிஸ்லாம் நிறைய பண்ணிட்டார்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே. டிஃப்ரெண்டான மூவி பண்ணும்போது தானே உங்களுக்கு அந்த ஒரு ரேஞ்ச் கொடுக்க முடியும். அந்த சிவன் வந்து இந்த படத்தை அவரை காப்பாத்துவாரு. சூப்பரா இருக்கு. அவரோட மனசும் நல்ல மனசு. அதை வந்து நம்ம நெருங்கி பழகி பார்த்தாதான் தெரியும். ஏன்னா ஒரு 5 வருஷமால ஒரு பிச்சைக்காரனுக்கு பிரியாணி எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு படம் நடிப்பேன்னு அவருக்கு கூட தெரியாது. இன்னைக்கு அந்த கண்டென்ட் பாரு, இந்த சூழ்நிலையில அந்த கண்டென்ட்லாம் சுகந்தி அக்கா சொல்றேன் பாரு. ஏன்னா நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எந்தெந்த நடிகர் என்னென்ன பண்றாங்கன்னு. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் அந்த விஷயத்துல கண்டிப்பா குபேரன் மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும். ஆல் த பெஸ்ட். ஓகே, ஒரு நடிகனா ஒருத்தனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுன்னா அது டிஃப்ரெண்டான கேரக்டர் கொடுக்கும்போது தானே. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபைக்காக கூட நடிச்சிருக்கலாம்ல. பெஸ்ட் சீன் சொன்னா இது சொல்லுங்க. உண்மையிலே சொல்லணும்னா ஒரு 2-3 சீன் சொல்லலாம். ஆக்சுவலி வந்து பிச்சைக்காரன் வந்து இறந்துருப்பான், காசு இல்லைங்கிறதுனால பாச புரியாட்டாலுமே காசுக்கு மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத காமிப்பாங்க. காசு தரலான்னொடனே அவனை வந்து நாய் வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க. அந்த பணத்தை வந்து தூக்கிட்டு போகும்போது தனுஷ் சார் வந்து தடுப்பார். காசு வேணாலும் நான் தரேன்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து காசு கொடுத்தோடனே சிஎம் ரேஞ்சுக்கு அப்படியே பந்தோஸ் மாதிரிலாம் போட்டு அவ்வளோ இதில் அந்த இதை வந்து கூட்டிகிட்டு போய் பணத்தை வந்து இது பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. காசு இருந்தால் ஒரு பணம் கூட மரியாதையா செலுத்தப்படுங்கிறத ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க படத்துல. அதோட பிளஸ் என்னன்னா கதை தாங்க. ஏன்னா இவ்வளோ வந்து ஒரு அவங்களும் மனுஷங்க தான், அவங்களையும் வாழணும், அவங்களையும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த விஷயம் இஸ் பெஸ்ட். கண்டிப்பா நானுமே அதை தான் சொன்னேன். எனக்கு மூவி அவார்ட் மூவிஸ்க்கான ஒரு இதுதான், எனக்கு ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரி அண்ட் அவார்ட் மூவிஸ்க்கான இதுதான். ஸோ அவருக்கான அவார்ட் கண்டிப்பாக கிடைக்கணும் தான் நினைக்கிறேன். அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த நடிப்புங்கிறது. அதனால அது பெஸ்ட்டு. கண்டிப்பாக நானும் அது இது பண்ணுறேன். பட் ஆடியன்ஸாக பார்க்கும்போது நம்ம இதில் தமிழ் ஆடியன்ஸாக பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்லோவாக போனதுனால, ரொம்ப ஸ்லோவாக போனதுனால ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதுதான் எனக்கு என்ன, நான் 1 ஹவர்லேயே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இது வந்து உண்மையிலே தெலுங்கு டைரக்டர் எடுத்த படமா அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா அந்த ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் இல்லவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இது ஒரு நல்ல ஒரு கெரியர்ல அவருக்கான ஒரு நல்ல ஒரு நடிகன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க 1000 படம் நடிச்சிருந்தாலும் ஒரு நல்ல நடிகன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு படத்தை தான் சூஸ் பண்ணுவோம். அது இந்த படமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். அவரோட ரோல் பிளே பயங்கரமா இருந்ததுங்க. உண்மையிலேயே சொன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே அவரோட ரோல் பிளே நம்மள இதா இருந்தது. அவர் தான் ஹீரோங்கிற மாதிரி காட்டுவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இன்ட்ரோடக்ஷனே அப்படிதான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷோட இம்பார்ட்டன்ஸான அதிக ரோல் வந்து பிளே ஆகும். ஆனா அந்த போய்வா நண்பா சாங் சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே. என்னது, கண்டிப்பா அவார்டு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிறாரு. 5 மொழி நடிகர்கள்ல யாருமே இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பிச்சைக்காரனா வாழ முடியாது. ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு நெகட்டிவுமே ஒவ்வொரு ரத்தமும் அந்த மாதிரி பிச்சைக்காரனமாவே அவருக்கு வாழ்ந்துருக்கிறாரு. நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு. படம் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு விசில் சத்தம், அவங்க ரசிகர்கள் அப்படி கொண்டாட்டம். இடைவேளையில வந்து யாருமே இடைவேளைக்கு தண்ணி குடிக்க போல, அவர்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. ஓகேவா? அது வந்து ஹீரோயின் சும்மா டிராவலுக்காக கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது. எனக்கு அந்த ஹீரோயின்ல ஒரு இந்த படத்துலேயே எனக்கு ஒரு டைலாக் ஒன்று வரும். நானும் தான் வேலைக்காக பிச்சை எடுக்கிறேன், படிப்புக்காக பிச்சை எடுக்கிறேன், அப்பா அம்மா கிட்ட வந்து ஃப்ரீடம்காக பிச்சை எடுக்கிறேன், ஸோ எல்லாருமே இங்கே பிச்சைக்காரங்க தான் அப்படிங்கிறத மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி இன்னும் ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். அவங்களும் ஒரு மெயினான பார்ட்டில் போகிறாங்க, ப்ளே ஆகுறாங்க, ஆனால் அவங்களுக்கான இதுவுமே இது சுத்தமாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. ரொம்ப வருத்தப்பட வச்சுதான் படம் பார்க்க வச்சிருக்காங்க. ஏன்னா பிச்சைக்காரன்னா என்ன சும்மாவா, பிச்சை எடுத்தாதான் ஜோர் இல்லையா? அப்ப ஃபீல் பண்ணி தான் நம்மள இந்த படத்தை பார்க்க வச்சிருக்காங்க. 2-3 இடத்துல நானும் அழுது இருக்கிறேன். படம் ஃபுல்லாவே ஃபீலிங் தான்.
படம் என்னதான் வந்து ஸ்லோவா இருந்தாலும் மியூசிக் அப்படிங்கிற விஷயம் வந்து படத்துல தூக்கி நிற்கும். இந்த படத்துல உண்மையா சொல்லணும்னா அவ்வளவு நேரம் உட்கார வச்சதே மியூசிக் அந்த நான் போய் வா நண்பா சாங்க்காக தான். அதுவுமே லாஸ்ட் எண்டிங்ல வச்சு விட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நான் கூட நினைச்சேன் தக் லைஃப் மாதிரி கடைசியா வெளியே போனதுக்கு அப்புறம் பாட்டை போட்டு விட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லாம உள்ளேயே வச்சாங்க கதையிலே. அந்த ஒரு சீன் நல்லா இருந்தது. அதை தாண்டி ஒரு சென்டிமெண்டான ஒரு 4 லைன்ஸ் வரும். அந்த திருப்பதியோட அந்த ஒரு ஹைலைட்ல ஒரு 4 லைன்ஸ் வரும். அது சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே. கவினோட பிளட்டி பேக்கர் வந்துச்சு, இப்போ குபேரா வந்திருக்கு, தொடர்ந்து படம் வந்திருக்கு. பிளட்டி பேக்கர் குபேரா எது பெஸ்டான? குபேரா ஆக்சுவலி பிளடி பக்கர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நடிப்பு ஓரியன்டா ஓகேங்களா, பட் கதை ஓரியன்டா எனக்கு சுத்தமா செட்டே ஆகாத மாதிரி இருந்தது. இது வந்து எனக்கு வந்து கதை ஓரியன்டா ஓகே தாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப்பை வந்து இதுதான் வாழ்க்கை, அவங்க இப்படிதான் வாழ்றாங்க, இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஒரு இன்னசென்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு கேள்வி கேட்பாரு, திருப்பதியிலேருந்து பஞ்சாப்லேருந்து எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்களுக்கான சாப்பாடு, உணவு, தங்கும் இடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு ஸ்கூலுன்னு உங்க காசை வச்சு நாங்கள் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுவுமே கவர்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு கிட்ஸ் மாதிரி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசுறது கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த ஆடியோ லான்ச்சில் பேசுறது எப்போ நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது எப்படி பார்க்கணும்? ஆக்சுவலி எனக்கு என்னன்னா எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது அந்த அளவுக்கு எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் அவர் ஒன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எந்த ஒரு நடிகராக இருந்தாலுமே நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ். அது எவ்வளோ பெரிய நெகட்டிவ் ஆப்போசிட்டில் போட்டி எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அசால்ட்டாக போயிட்டே இருக்கும், தள்ளி போயிடும். நம்மளை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம வேற விதமாக அவர் சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. வேற விதமாக போர்ட்ரேட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. ரெண்டாவது, இனிமேல் யாராவது ஆடியோ லான்ஸாக இருக்கட்டும், ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், ஒருத்தவங்களை வந்து பேசுறீங்க, இவங்கள தான் குறிப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா தயவு செய்து டைரக்டா சொல்லி அவங்க கூட சண்டை போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிடுறீங்க. பட் இங்க இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏகப்பட்ட பேரோட அந்த டிடி அவங்க வந்து இந்த ஒரு சாரி விஷயமா பேசியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு நடிகைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்னே நயன்தாரால இருந்து, தனுஷ்ல இருந்து, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ்ல இருந்து இப்ப வந்த நடிகை கொண்டு சேர்த்து வச்சுட்டாங்க. இவங்களதான் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க கூட கான்ட்ரிபியூஷன் ஆகுறதுக்கு நீங்க இவங்க தான் அப்படிங்கிறத மிஸ்கின் மாதிரி சாரு, நம்ம மிஸ்கின் சாரா இருந்தா டைரக்டா பேசிடுவாரு. அந்த மாதிரி டைரக்டா சொல்லி டைரக்டா சண்டை போட்டுக்கோங்கிறேன். எதுக்கு எல்லாரையும் கனெக்ட் பண்ணி எல்லாரையும் அடிச்சுக்க வைக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலா இருக்கு. அது வேண்டாமேன்னு தவிர்க்கலாமே நினைக்கிறேன். மேக்சிமம் சொல்லாதீங்க. அப்படி சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாரு என்னன்னு ஓப்பனா சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி. ரஜினியை ஃபாலோ பண்ண மாதிரி ரஜினி மாதிரியே பேசுறாரு, ரஜினி மாதிரியே எல்லாம் சொல்லிட்டு. அது இப்ப மட்டுமா நீங்க பாக்குறீங்க? அவர் ஸ்டார்டிங், அதாவது எல்லாரும் இப்ப மேரேஜ் ஆனதுனாலதான் அப்படி பண்றாங்க. ஆக்சுவலி ரஜினி பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணதுனாலதான் அப்படி பண்றாங்க ஐஸ்வர்யா அவங்கள அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க புதுக்கோட்டை சரவணன் படம் பாத்தீங்களா? அதுல இருந்தே அவர் பேசுறதுலாம் ரஜினி மாதிரி தான் இருக்கும். ரஜினியோட ஸ்டைல் அவர் அப்ப இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவர் ஒரு மருமகனா இருந்து மாமனாரை ஃபாலோ பண்ணல, ஒரு ரசிகனா இருந்து ஃபாலோ பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது நம்ம தான் அததான் சொல்றேன்ல, அப்பெல்லாம் நோட் பண்ண மாட்டோம்ல. நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போதான் நோட் பண்ணுவோம். ஏன்னா இப்போதான் அந்த டிவோர்ஸ்க்கு அந்த இதுக்கு நல்ல இது பண்ணி கான்ட்ரிபியூஷன் ஆச்சு. ஸோ இனிமேல் தானே நோட் பண்ணுவோம். அந்த மாதிரி நோட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முன்னாடி உள்ளதுலேருந்தே பாருங்கள், நிறையா விஷயங்களில் பாருங்கள், பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும். இதே நயன்தாரா மூவியில் ஒரு ஆடியோ வீடியோ ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் அவங்க பையனை பற்றி பேசும்போதே பார்த்தீங்கன்னா, அது வந்து ரஜினி ஸ்டார் சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைலு அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு பாடி லாங்குவேஜே பாருங்களேன், அவரோட ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி தான் இருக்கும். அவர் அப்ப இருந்தே அப்படிதாங்க. நம்ம ரசிகர்களோட ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம்ல, ஸோ அந்த ஒரு ரசிப்பு தன்மை அதிகமா இருக்கும்போது இப்ப வரைக்குமே அவரோட ரசிகன் தான் சொல்லியிருக்காரு. ஃபைட்டு அதெல்லாம் ஃபேமிலிக்குள்ள இருக்க ப்ராப்ளத்துக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்த வேண்டாமே நான் யோசிக்கிறேன். 7 கொடுப்பேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிச்சைக்காரனுக்கு இந்த குபேரன் யாரு, தனுசு குபேரன் கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரியும். அக்கா எந்த விஷயத்துக்காக எவனுக்கிட்டையும் நிக்கவும் மாட்டேன், எனக்காக நான் வாழ்றவ. 5 வருஷமா பிச்சைக்காரங்களுக்கு ஒரு அண்டா பிரியாணிடா, தயிர் சாதம் தக்காளி சாதம் கிடையாது, அதாவது கோழி பிரியாணி, அதாவது சிக்கன் பிரியாணி 5 வருஷமா போட்டவரு. அந்த ஒரு சீன் தான் எனக்கு அந்த படம் ஃபுல்லா நான் பாக்குறப்ப ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது மாதிரி உலகத்துல பிச்சைக்காரனே இருக்கக்கூடாது, அவனுக்கும் ஒரு வீடு வாசல் இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணும்ன்றத எடுத்து காட்டி இருக்கிறாரு. ஆல் ஓவரா சூப்பரா இருக்குது. எப்படிதான் அந்த கதையை யோசித்தாரோ அந்த சேகர் கம்லா, உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு நீ கம்லா அப்படி சூப்பரா அப்படி எடுத்துக்கிட்டு கொடுத்துருக்காரு. டிஎஸ்பி நல்லா மியூசிக் போட்டுருக்காரு. தனுசு தம்பி ஒரு பாட்டு சூப்பரா பணத்தை எரிக்கிறப்ப ஒரு பாட்டு போட்டுருக்காரு, நல்லா இருக்குது. ஓகேவா?